இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மெட்ராஸ் சென்ட்ரல் சேனல் தான் பார்க்க போகிறோம். 2017 ரீவைன்னு ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மறந்து போச்சு அந்த வருஷம்லாம் என்ன ஆச்சு பார்த்தா தெரியும். ஜனவரி வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். சின்னம்மா 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 தடை செய் தடை செய் தடை செய் தடை செய். நேத்து வந்து நேத்து வந்து ஆயாமா நேத்து வந்து ஆயாமா நீங்க ஐயோ இதெல்லாம் ஜூலி பஸ்ல தானே. ஓ, ஒண்ணுமே பண்ணாம அவங்களே பிரச்சனைகளை கூட்டு அடிச்சாங்க. எனக்கும் மிச்சர் தாயா, ப்ளீஸ்யா, இந்த பூந்தியாவது தாயா, அந்த கடலையாவது தாயா, இந்த பொட்டுக்கடலையாவது தாயா. வரமாட்டேன் வரமாட்டேன் உனக்கு மிச்சரு போ. அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டு சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருந்தார்கள். ஓ, தியானமா உங்களுக்கு வந்து ரிசார்ட்ல வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்கேன். மொத்த ரிசர்வ் நம்மளோட தான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். எல்லா பில்லுங்க இல்லைங்க, அமையா இல்லைங்க, பார்த்து செய்யறேன். எல்லா பில்லுங்க. இனிமேல் நீதான் சிஎம். அவன் இல்ல, நீதான் சிஎம். கால ஆமா பிச்சு போடுவோம். அவனோட சேராத கைது பண்றாங்களாமா. 2 minutes பீச் தெரியுங்களா? பீச்சுக்கு எப்படி போறது? அரெஸ்ட் பண்ணி கொடுத்து தெரியுங்க. நீ இவரே சமாதி மாதிரி அவரை வச்சு அடிச்சதா செய்து சத்தியமா. சின்னம்மா கத்தியா, சின்னம்மா சின்னம்மா போது போங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். நீ வாயா. தற்போது பாத்தீங்கன்னா தலைநகரில் விவசாயிகள் அனைவரும் இணைந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டமானது மாணவர்களின் ஒத்துழைப்புடன் இன்னும் ஒரு வார காலத்தில் வலுவடையும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ நம் மாணவ சமுதாயத்தினை கேட்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். போராட்டம் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமா சார், திடீர்னு வந்து இப்படி லீக் பண்ணிட்டாங்க. ஹோம் ஃபிகர் நடந்தாங்க. ஓ, எலிய கடிச்சிட்டு போனாங்களாப்பா. சுத்தி லீக்குங்க. என்னது? அது சுத்திங்கிற பொண்ணு வந்து எல்லாத்தையும் போட்டோ லீக் பண்ணிட்டு இருக்கு. சுத்தி லீக். ஆக்டர் போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வீடியோ போடுறாங்க. காலேஜ் மாணவர்கள் ஏதோ ஜனநாயகம் போட்டோ பார்த்தது இருங்க. அப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகள் எலிகளை கடித்து போராட்டம் செய்கிறார்கள். கடிக்கிறவர்கிட்ட இங்க பாருங்க, கூப்பிடுற பாருங்க அந்த பொண்ணு. ஆமாங்க, இங்க பாருங்க. ஐயோ, அட்ரஸ் தெரியாது என்ன போயிருக்கலாமே. அந்த படத்துல நடிச்சுள்ளையா? ஆமாங்க. விவசாயிகள் தற்கொலை முயற்சி கொண்டு இப்போது அவர் தூக்கு மாட்டிக்கொண்டு இறக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். சுற்றிலிக்கு வராதாங்க. ஆமாங்க, என்னங்க திடீர்னு அந்த பொண்ணை வந்து நான் வந்து லூஸ் மாதிரி பண்ணிட்டேன்னு ஏதோ போட்டுருக்குங்க. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணை முறைட்டாங்க. இது வந்து சரிபடாது. வீடியோ தொடர்ந்து வரணும்னு சொல்லி போராட்டம் பண்ண போறேன். என்ன சரியா? அந்த டைம்ல இந்த பிரச்சனை வந்து அதை மறந்துட்டேன். சின்னம் எங்களுக்கு தாங்க, அது எனக்கு தான் என்பது ஆரம்பத்துல இருந்தே சொல்லி. இல்ல அது 2 பேருக்கு தர முடியாதுங்க. எனக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா ஆளு கொத்தல எடுத்து போறீங்களா? ஒத்தல குடுக்குறீங்க, வெத்தல குடுத்தீங்கனால கடிச்சு மூஞ்சில துப்பிட்டாரு. என்னது காமெடி? கலக்க போகுது யார்? மினி பைக். அதெல்லாம் பார்க்க கூடாது சார். இப்போ இந்த திருத்தம் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு முடக்கி வைக்க போறான். முடக்கி தான் வைக்கணும். நீங்க ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்பாடு சார். எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்றதா வந்து ஃபைனல் முடிவு தெரியா இல்லையா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, வந்து ஒரு சீட் குடிக்க போடுவோம். ஆனா நீங்க ஒரு சீட் எடுக்க போறீங்க. அந்த சீட் என்ன சின்னம் வருதோ அதுதான் உங்களுக்கு தேர்தல் சின்னம். சரியா? ஏதாவது ஒரு சீட் எடுக்கணும். ஓயா 2 சீட் வையா, 1 எடுக்கணும். என்ன வந்திருக்கு? ராஜா 1000. என்ன திருடன் 0. அது நைட் விளையாடிட்டு இருந்தா அதான் தெரியும். திருப்பி பாருங்க, சின்னம் இருக்கு. திருப்பி பாருங்க, தொப்பி தான் உங்கள் சின்னம். தொப்பி ஏன் சின்னமா? ஆமா.
உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு? இரட்டை மின்கம்பம். என்ன இது மட்டும் இரட்டையா கொடுத்திருக்கீங்க? தொப்பி வந்து எம்ஜிஆர் யூஸ் பண்ண தொப்பி இல்ல, அது யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. ஓ, இவரா குக்கரா? தர முடியாது சார். வச்சுக்கோங்க சார். அப்ப தொப்பி இருந்தாரோ? ஆமா இங்க பாருங்க, எலக்ட்ரிக் வந்து இருந்தாலும் லந்தன் உங்களுக்கு காப்பலங்க. ஆல்சி ஹே. இது ஹேயா? ஆமா, நான் அவர் குரூப்ல. ஓஹோ, நான் யாருக்கு கொடுத்தேன்? நான் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் கொடுத்து கையில இருக்கு. என்ன சாட்சி? என் கட்சி தொப்பி வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே பழி போட்டனால வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கேன்சல் பண்றோம். ஐயோ 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 கோடி கோடியா செலவு பண்ணிருக்கேன். தொகுதி பூரா காசு கொடுத்தாச்சு, டாஸ்மாக் டோக்கன் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஏப்ரல் ஃபூல். எலெக்ஷன் ஏப்ரல் ஃபூல். தொப்பி தானே கொடுத்துருக்கீங்க. ஆமா. எனிவே ராக்ஸ். ஏய், எலெக்ஷனே கேன்சல் ஆச்சு. இன்னும் நான் புரிஞ்சிட்டு இருக்கா? போடா. இங்க பாருங்க, தமிழோட பண்பாட கலாச்சாரத்தை பாருங்களேன். 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டரியே கட்டி நடத்துற மாதிரி அப்படியே எப்படி வாழ்ந்துருக்காங்க. ஆமா ஆமா, நல்லா வாழ்ந்துருக்காங்க இல்ல? ஆமா சார். ஏய், எல்லாத்தையும் மூடுங்க. மூடுறதா? ஏன் மூடுறீங்க? எதுக்கு சார் மூடுறீங்க எல்லாத்தையும்? அதெல்லாம் மூடிதான் ஆகணும். ஏன் என்ன பண்ண? நாட்டுல காசு இல்ல, கஜானா காலியா இருக்கு. என்ன நீங்க என்ன போட்டுட்டு சார், பண்டைய நாகரிகம் 10,000 வருஷம். 500 வர பாரு, 17 வர பாருங்க பாருங்க. அவ்வளவுதான், திருப்பி விட்டாங்க. ஒரே ஒரு போட்டோ நம்ம என்ன கையில ரெண்டு ஒரு போட்டோ ராமசாமி என்ன வளர்த்துறீங்க சார்? எங்க சார் இப்படி பைப் இருக்குன்னா என்ன சார் பண்ணுவோம்? எப்படி சார் விவசாயம் பண்ணுவோம்? இருக்கா போறோம் இப்படி தம்பி, கொஞ்சம் இருங்க. டேய், அதை கொளுத்தி விடுறா. சார் என்ன சார் இப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? சார் என்ன அதுதான் மீத்தேன் கேஸ். ஓ, உன்னோட விவசாயத்தை நீ எங்க வேணாலும் பண்ணலாம். ஆனா மீத்தேன் கேஸ் இங்க மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன் இந்த குப்பைகள்ல இருந்தெல்லாம் எடுக்கலாமே? யாரா நீங்களா? நாங்களா? மாணவர்கள், மாணவர்களா? போராட்ட குழு, புரட்சி, வெடி, என்ன இல்ல ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே விட்டு விட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் எங்க வேலை. ஆன்லைன் ஆக்டிவிஸ்ட் நாங்கெல்லாம். ஆன்லைன்ல போட்டு புரட்சி பண்ணுவோம். சேவ் நெடுவாசல் வந்துருச்சா? சேவ் வாடிவாசல், சேவ் கதிராமங்கலம் எல்லாம் வந்துறீங்க. மணி என்ன இப்ப? 8 மணிக்கு என்ன போடுவாங்க விஜய் டிவில? என்ன போடுவாங்க? பிக் பாஸ் போடுவாங்க. 8 மணிக்கே போடுவாங்களா? போயிட்டாங்க. என்ன பயப்பட நினைச்சியா? பிக் பாஸ் பாக்குற அளவுக்கு கேவலமான ஆள் நினைச்சியா? அந்நியர் செத்துட்டாங்க ராமசாமி. தெய்வம் வரலாம், அந்நியர் செத்துட்டாங்க. இந்த வந்துட்டேன். எப்பா ஒரு பிரச்சனை அப்படி வந்துன்னா இன்னொரு பிரச்சனையை திருப்பி விட்டுறாங்க. இப்ப வரையும் நடந்துட்டு இருக்குது. தம்பி என்ன சப்ளையர் என்ன அவ்வளவு அண்ணா என்ன பார்த்தாரு? இது உள்ள ஒரு வேலை அங்க சொல்லுங்க. சரி, தோசை எவ்வளவு? தோசை 40 ரூபா சார். 40 தானே? 40 தானே? ஆமா சார். 40. தோசை வேண்டாங்க. ஜிஎஸ்டி பிரச்சனையா? அதான். தம்பி தம்பி தம்பி, என்ன சார்? பிரிண்டிங் மிஸ்டேக்காப்பா? ஏன் என்ன சார்? 40 ரூபாய்க்கு 400 போட்டுருக்கோம். 400 தான் சார். மாத்தி போட்டாங்கப்பா. 400 ரூபா தான். ஆனா பில்லு கவுண்டர் கேளுங்கப்பா. ஜிஎஸ்டிடா 400 ரூபா தான். ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்கு, அப்புறம் ஊரு தெரு அப்புறம் வீடு வரைக்கும் எல்லாரும் ஜிஎஸ்டி போட்டு மொத்தத்துக்கு 400 ரூபாய் இருக்கு. கட்டு. ஏப்பா ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா எல்லாமே ஒரே தான் வந்துருவாங்க. அதுல என்ன அதாவது பிரைம் மினிஸ்டர் கேட்கணும், எங்கிட்ட கேட்கக்கூடாது. கொடு. ஏப்பா 40 ரூபா தோசை 400 வாங்குறது ரொம்ப நியாயமா இருக்குப்பா. வேணாம். என்னங்கிற அந்த ஆளு அப்ளை பண்ணி நாங்க எதுவும் முடியாது, மரியாதையா தந்துருக்கோம். வர முடியாது போயா. ஏய் ஏய், என் போன் எடுத்து போயிட்டான். ஏப்பா எனக்கு யாருமே இல்லையா? ஏன் இல்ல? நாங்க இருக்கோம். தலைவி ஓடியா, தலைவி ஓடியா, தூரி ஓடு. ஐயோ, ஓடி போன் எடுங்க. என் போன் எடுத்து போயிட்டான் அந்த பையன். போன் ஏய் போன கூட ஓட்டு போறடா தூரி. ஏய் சீக்கிரம். ஓஹோ. சேவ் ஓவி ஹேஷ்டேக் போடுங்க. ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பிரிஞ்சு போக கூடாது. நம்மலாம் ஒண்ணா இருக்கணும். எடப்பா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சூப்பர். சேர்ந்து ஐயா கொடுங்க. ஆமா, பிரிஞ்சிருந்தாங்க, அப்புறம் திரும்பி சேர்ந்துட்டாங்களே. ஐயா முடியா? அட குடிங்க, சண்டை போடாதீங்க. சேர்ந்துட்டு இவரை அரட்டி விட்டு சேர்ந்துக்கிட்டீங்களா? நல்லா. அந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஓடுது. என்னைக்குமே இவர்களை சேர்த்து வைத்தது நான் தான். ஆமா இவன் 27. நீ யார் பையன் இருக்க? ஏய், நான் கேடிவியா? நீ கட்சியில நின்னுட்டு இருக்க. நீ கட்சியில நின்னுட்டு இருக்க. நீங்க நான் கேடிவியா? வெளில போய் ஐயா ஐயோ. அப்படின்னா ஹிந்தி. இந்தியா? ஆமா, இந்தியா எப்படியா படிச்சீங்க? தமிழே ஒழுங்கா வராது. மத்தியில படிச்சிருக்கல. மதியமா ஏன் படிச்சா? காலையில படிக்க வேண்டியதுதானே? என்னது இதெல்லாம்? காமெடி கலக்க போகுது யாரு? மினி பைட் பாக்கலையா? நீ என்ன படிச்ச? இது பிராந்தியா? காமெடி 2.0 சீசன் 7 வரட்டா?
ஏண்டா என்னையவே செப்டம்பர் தடை செய் தடை செய் நீட்டு தடை செய் தடை செய் நீட்டை தடை செய் ஐயோ நீதி வேண்டும் நீதி வேண்டும் எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் எங்களுக்கு எப்ப நீட்டா எப்ப 17ல ஆரம்பிச்சு 2026 ஜிமிக்கி கமல் அவ்வளோதான். அவ்வளவுதான் 26 வந்துச்சு இன்னமும் நீட்டா ஒழிக்கிறாங்க. அக்டோபர் உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு குடும்பமே செத்து ஆமா ஆமா என்ன பண்ணீங்க நீங்க நான் உங்கள்கிட்ட எவ்வளவோ சொன்னேன். சொன்னீங்களா ஆமா என்னது நான் வந்து இந்த பில்டிங் ரெக்கார்ட் பண்ணிக்காதீங்க, வேற பில்டிங் அங்க போங்க, இங்க வந்தீங்கன்னா நான் வந்து போற இது இடத்துல நான் சொன்னேன். நான் கேட்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் சொன்னா யாருங்க கேட்கறாங்க? கலெக்டர் யாருமே கேட்க மாட்டாங்க மாவட்டத்துல. சார் தண்ணி கிண்ணி ஊத்தி அணைக்க பாத்துக்கலாம்ல தண்ணியே இல்லையே, ஆளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு. சரி சார் அவங்க இது சம்பந்தமா உங்ககிட்ட 3 நாள் தடவை மனு கொடுத்தாங்க அப்படியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏங்க மனு நான் வாங்காம இருந்த 3 தடவை மனு வாங்கி படியில போட்டு வச்சுட்டேங்க நானு. சரி சார் இது இது சம்பந்தமா என்னது? யாராவது உடனே நீங்க இதை பண்ணி வச்சுனாங்க. யாரு கார்ட்டூன் லிஸ்ட் பாலன் ஒரு ஆளுங்க. கேள்வி கேட்டவங்க ஆமா அவன் என்ன 2 பேரும் வந்து கிழக்கு திருச்சி ஏதோ போடுறான், அவன் எப்படி விட்டு வச்சிருது அதான் ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டான். கேள்வி கேட்டாலும் ரெஸ்ட் பண்ணுவீங்க ஆமா நீ ஓ சரிங்க சார் தேங்க்யூ சார் ரைட் நன்றி வணக்கம். ஆக நெல்லை மாவட்ட கலெக்டர் சொன்ன மாதிரியே இங்க வந்து கைதிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு பிரபலமான அரசியல் தலைவரை சந்திக்க போறோம். வந்துட்டாரு. பிரபல அரசியல் தலைவர் இல்லன்றதால தமிழ்நாடோட அந்த கட்சியோட பேர்லாம் சொல்லுங்க சார். தமிழ்நாடு கேஜேபியோட ஒரு மாநில தலைவர்லாம் சொல்லுங்க. போஸ்டிங் போட்டிருக்காங்க எனக்கு. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கட்சி இருக்குன்றது அடையாளம் ஒருத்தர் தான். சரி சார் சொல்லுங்க சார் அச்சி 4 ஒருதானே உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆன்டி இந்தியன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாததான் சார் காரணம். அது எப்படி சார்? ஆமா சார், கடவுள் நம்பிக்கை இல்லாததுதான் இதுக்கு காரணம். சார் நீங்க எல்லாத்துக்கும் காவி நிறம் பூசாதீங்க. காவி நிறம் அப்படி கிடையாது சார். காவி பார்க்க அழகா இருக்கு சார். அது சார் இங்க எடுத்து வச்சு பாருங்க சார். பச்சை கலர்ல வச்சுட்டு சுத்துவீங்களா நீங்க? இல்ல சார் கிரீன் மேல கீ ஆகும். ஆக டாடி மூடி என்னடா வரலன்னு நினைச்சேன். ஒரே ஒரு தரதான் ஒரு கோழியை வைத்து நாக்கா வலிக்க முடியும். அதே பிரச்சனை தான் நமக்கு. எதுக்கு வந்திருக்காரு தெரியல. கோடியிலே ஜி மூடி மூடி வந்திருக்கேன். மூடி மூடி வந்திருக்காராப்பா. நமஸ்தே கலைஞர் ஜி. ஆக இங்க ஓ, இங்க மீட்டிங் ஸ்டாலின் ஜி ஹலோ. ஹலோ மறந்து போச்சு இதெல்லாம். நீங்க போலியா? அது லைட்டா கொஞ்சம் ப்ராப்ளம். ஹலோ கலைஞர் ஜி நீங்க இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாத்துட்டு போலாரு. இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சாமே. தமிழர்களே நீங்கள் என்னை தலையில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் இருப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். சரி இப்போ உங்ககிட்ட பார்க்க வந்தது அவங்களுக்கு செக் வைக்க வந்ததுக்கு ஏதாவது எழுதியாவது தாங்க. ஏதாவது மெமோரியலா ஏதாவது கேக்குறாரு. என்னது எழுத்தாணி மாதிரி கையில வச்சிருக்க ரப்பர் ஸ்டாம்பு? திருவள்ளுவர் செட்டுல அவர் இருந்தாங்க. ஜாஜியே தமிழ் வெள்ளம் வெல்லும் வெள்ளம் காப்பாற்று காப்பாற்று வீரர்களை காப்பாற்று. காப்பாற்று காப்பாற்று நான் பேசுறப்ப தலைவரே கிளம்பிட்டாரா வந்துருக்காரா? இதுதான் வந்துருக்காரு தலைவர் சிவம் வராரு. ஆமா சிவம் வராரு. ஆமா 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 போராட்டம்லாம் ஒண்ணும் பண்ண நாம வந்துடுறோம். நூற்றாண்டு விழாக்கு போறீங்களா? ஐயோ போராடுவோம் 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 காப்பாற்று காப்பாற்று வரீங்களா? சரி சரி அப்படியே வந்து அப்படிங்களா? சரி 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 இல்ல இல்ல ஆர்கிடெக்ட் எலெக்ஷனுக்கு போறான். காப்பாற்று காப்பாற்று வழங்கு வழங்கு ஏய் ஏன்டா ஏய் அவர் வர்றாரு. அவர் வர்ற டைம்ல இங்க யாரோ வேற யாரோ இன்னும் மைக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவோ சார் இது வந்து ஹலோ இது ஒரு ஆடியோ லான்ச் சார். நீங்க எங்க சார் வந்திருக்கீங்க? அவரு யாருப்பா அவரு? ஹலோ சார் என்ன பண்றீங்க நீங்க? எஸ்டிஆரா? எஸ்டிஆர் பாருங்க நீங்க. என்ன ஏதோ சர்வானிலாம் எடுத்து போட்டு வந்திருக்கீங்க? சிம்பு ஏய் சார் சார் நீங்களா? பேச்சுமே சார் என்ன சார் ஆச்சரியமா இருக்கு. என்ன இப்படி ஆயிட்டீங்க? ஆமாங்க நான் தாங்க சிம்பு. எல்லாரும் என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாக்லேட் திருடிட்டீங்களா? இல்ல நான் வந்து ஷூட்டிங் வரல சரிங்க நான் ஷூட்டிங் வரலன்னு வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம்னா அப்ப வர்றீங்களா? ஷூட்டிங்லாம் ஒழுங்கா போறீங்க? ஆமாங்க ஷூட்னா அதாவது இங்க பாருங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். 10-15 டேக் எடுக்கிறவன் எல்லாம் செம்பு ஒரே டேக்ல முடிக்கிறவன். ஆனா போணுமே அவனாதானே ஒரு டேக்ல பண்ண முடியும். மத்தவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமாங்க? ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்களை வச்சுட்டு சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம்னு மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஆளு. ஏலியன் வேற ஒரு ஜானர் நானு. அதான் ஏலியன் லெவல். யூடியூப் சொன்னாங்க யூடியூப் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இது மட்டும் தான் எனக்கு தெரியும்.
எங்க அப்பா சொல்லி தரலங்க எனக்கு. ஏன் ஏன்னா அவருக்கு அவருக்கு தெரியாது. தெரியாது. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா 2017 இது டக்குன்னு பழைய நம்ம 2017 இதெல்லாம் நடந்துச்சான்னு பார்க்கும்போது அது சூப்பரா எப்படி மறந்துட்டோம்ல எல்லாமே. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு மாசத்துல என்ன இது அப்போ போட்டிருந்தா தெரிஞ்சுக்காது. இப்போ அதை பார்க்கும்போது ஓ இதெல்லாம் நடந்திருக்கு, ஆமா இப்படிலாம் போச்சுல அப்படின்னு தெரியுது. அப்ப புரியலங்க பாருங்களேன். ஒரு விஷயம் நம்ம நம்ம போராடிட்டு இருந்தோம்னா அப்ப ஏதோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல கொண்டு வந்து இத மறக்க இல்ல வச்சிருவாங்க. அது இப்போ நேத்து இல்ல, அது ஸ்டார்டிங்ல இருந்தே இப்பயும் நடக்குது, நடக்குது அது. எப்பவும் நடக்கிறதுதான். அப்ப புரியல இப்ப ஏன்னா இப்போ அதை முன்னாடி அதை அரசியல் எல்லாரும் அவ்வளவா பார்க்க பார்க்க மாட்டாங்க. மாட்டோம். சிலது சும்மா ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் மட்டும்தான் வைப்போம் தவிர ஃபுல்லா பார்க்க மாட்டாங்க. இப்போ ஃபுல்லா பார்க்கறதுனால எல்லாருக்கும் தெரியுது. அதாவது இந்த நியூஸ் சேனல்லே அரசியல்லாம் பண்ணுது, நியூஸ் பேப்பரே அரசியல்லான்னு தெரியுது. நியூஸே என்னென்ன பார்க்கறது நியூஸ் கிடையாது. போடணும், என்னென்ன நியூஸ் போடக்கூடாது, யார் யாருக்கு சும்மா சப்போர்ட் யாராவது வாட்ஸ்அப்ல பண்ணணும், ஏதாவது ஒரு வதந்தி கிளப்பி விட்டா அதை கூட கொண்டு வந்து நியூஸ் சேனல்ல போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால நியூஸ் பார்க்கறத விட்டுட்டோம். எதுவுமே பொய்யா புழுகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு உண்மையிலே. இந்த பரிதாபங்களை உண்மையிலே மிஸ் பண்றோம். இந்த எத்தனை பேரை இதெல்லாம் பண்ணி அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி வாங்க இந்த மாதிரி. ஆமா 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 நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்